ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள், என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய 10 நாட்களுக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த மாற்றங்கள் எந்த ராசிக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மாதமானது சித்திர மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. சித்திர மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. அதாவது சித்திரங்கிறது தமிழ் மாதத்தில் முதல் மாதம். இந்த மாதம் சூரியன் மேச ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மேச மாதம் என்றும் அழைக்கப்படும். ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்தும் மாறும். ஸோ ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் என்னெல்லாம் நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அதே போல் முதல் மாதம் சித்திர மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக ஆன்மீக ரீதியாக கருதப்படுது. ஆக்சுவலி சித்திர மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுவதற்கு காரணம் என்னென்னா, சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் தான். சித்திர மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களும் அவற்றினுடைய சிறப்புகளும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல முக்கியமான நாட்களும் அவற்றின் சிறப்புகளும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சித்திர மாதம் வருது. இது புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுது. சித்திர மாதத்தில் பல முக்கியமான சிறப்பு நாட்களானது இருக்குது. இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள், பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும். அப்புறம் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாக சித்திர வழிபாடு பார்க்கப்படுது. சித்திர மாதம் சிவபெருமான், அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள்லாம் செய்யலாம். சித்திர மாத வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்படுது. சித்திர மாதத்தில் முக்கிய நாட்களுக்கான சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் வருடங்களில் முதல் மாதம் சித்திரை. சூரிய பயணம் சித்திர மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து 12வது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார். இந்த சுழற்சியை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பு என மக்கள் கொண்டாடுறாங்க. கேரள மாநிலத்தில் சித்திரம் முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது. பங்குனி மாத கடைசி நாள் இரவில் தங்க வெள்ளி பொருட்கள், நவரத்தினங்கள், பல வகைகள், காய்கனிகள், புத்தாடை, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, தேங்காய் ஆகியவற்றை பூஜரையில் அழகாக அலங்கரித்து வைப்பாங்க. மறுநாள் அதிகாலையில் எழுந்தும் அந்த மங்கள பொருட்களை தான் முதல்ல பார்ப்பாங்க. இதனால் அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது இருக்குது. இதுதான் சித்திரையில் ஃபஸ்ட்டு விசேஷம். அப்புறம் 2வது விசேஷம் சித்திரையில் சித்ரா பௌர்ணமி சொல்லலாம். சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைவார். அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினார். இந்த நாளில் நாம் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாய் என்று வேண்டிக் கொள்ளணும். அப்புறம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் இருக்குது. சித்ரா பௌர்ணமியில் இவருக்கும் இவருடைய மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அதனாலேயே மிக விசேஷமானது. இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பு வெளிவரும். இது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க. இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். சித்ரா பௌர்ணமியை தொடர்ந்து சித்திரையில் வரக்கூடிய 2வது விஷயம் மதுரை சித்திர திருவிழா தான். சித்திர மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம் தான். இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு.
மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகைக்கரை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான வெளியூர்லேருந்து மக்கள் அலையலையாக வருவாங்க. அதனால் இந்த ஒரு மதுரையில் இந்த திருவிழா சித்திரையில் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் சித்திரையில் அடுத்ததாக வரக்கூடிய ஃபேமஸான விஷயம் என்னென்னா அக்ஷய திருதி. அக்ஷய திருதி என்பது சித்திர மாதத்தின் வளர்பிறையில் 3வது நாளான திருதியில் கடைபிடிக்கப்படுது. அக்ஷயம் என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும். அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்களால் அல்லல்ல குறையாத அதிக பலன் நமக்கு கிடைக்கும். பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்தது, பரசுராமர் அவதரித்தது இந்த நாளில் தான். அக்ஷய திருதி அன்று உங்கள் ராசிக்காரங்க தயிர் சாதம் தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு ஆயுளானது பெருக்கும். இனிப்பு பொருட்களை தானம் செய்திங்கன்னா திருமண தடையாகலோ. உணவு தானியங்கள் தானம் செய்திங்கன்னா விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது. கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும். இதெல்லாம் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள். ஆக்சுவலி அக்ஷய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்பது ஐதீகம். சித்திரையில் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்று வசதி படைத்த மீன ராசிக்காரங்க தங்கம் வாங்குங்க. தங்கம் வாங்க முடியாது என்று இருக்கிறவங்க ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குங்க. மஞ்சள், உப்பு இந்த மாதிரி கூட வாங்குங்க. இதனால் குடும்ப செல்வ செழிப்போடு திகழும். ஸோ இந்த தினம் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தால் ஆன பச்சரிசி, மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம். மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யலாம். இதனால் செல்வ வளம் பெருகு என்பது ஐதீகம். இது அக்ஷய திருதி ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த ஆண்டு வருது. அப்புறம் சித்திர மாத வளர்பிறை பஞ்சமேல திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது. எனவே இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா செல்வம் பெருகும். அப்புறம் சித்திர மாத வளர்பிறை அஷ்டமியில் அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது. இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுது. ஸோ இந்த நாட்கள்லாம் இந்த சித்திரையில் ரொம்ப விசேஷம், மிஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ நேரம் சித்திரையுடைய முக்கியமான நாட்களை பார்த்தோம். இப்போ ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் என்ன நடக்குங்கிற விஷயங்களை உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுங்க. மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய வல்லவர்களாக நீங்கள் கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்தில் கரராக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் சொல்லால் மகத்துவம், செயலால் புகழ், கீர்த்தி ஆகியன ஏற்படும். வீடு, மனை, வாகனம் ஆகிய இனங்களில் பராமரித்து பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யணும். தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பில் வருபவர்கள் உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் தருவாங்க. அவங்க வகையில் கவனத்தோடு செயல்படுவதால் சிரமங்களை தவிர்க்கலாம் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெற்றோருடைய மூலமாக வேலை கிடைக்கும். உங்களோடு வேலை செய்பவர்களோட அனுசரணையாக செல்லணும். வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன்கள் காணலாம். கடந்த காலத்தை கூட விட இப்போ கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகள் இப்போது ஆரம்பிக்கலாம். தொழில் நிமித்தமாக சிலர் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும். அதனால் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்பது குறிப்பிடப்படுது. பெண்கள் உடல்நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவரோடு மீண்டும் சேர்வீங்க. உங்களுடைய கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியமானது கெட்டும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். அதனால் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி வெளியூர்லாம் நீங்கள் பயணங்கள் சேரலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் சேரும். தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகள் எடுக்கணும். அரசியல் உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிக்கணும். உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள்லாம் கிடைக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க. எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிக்கணும். மாணவர்களுக்கு கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம். கெட்டவர்களுடைய சகவாசத்தை முற்றிலுமாக விட்டொழிக்கணும். படிப்பில் சிறந்த நிலை அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்தணும்.
முழுமையாக இந்த 10 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணது தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.